Hello friends, welcome to our Darshan with Aisha vlog YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூழாங்கல் ரிவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அப்படியே வால்பாறை கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எஸ்டேட்லேருந்து வால்பாறை போகிற வழி. இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்கவே நல்லா பச்சை பசேர்னு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழேலாம் இந்த மாதிரி அவ்வளோக்கு ஏரியாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மரங்களை வெட்ட, காடுகளை அழிக்கணும், எல்லாம் ஃப்ளாட் போட்டு விற்றுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வால்பாறை வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வால்பாறை எப்போ வந்தாலுமே நான் எம்ஆர்எஸ்னு ஒரு ஃபேமஸான பேக்கரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து டீயும் பழ பஜ்ஜியும் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே போவேன். ஆனால் இந்த டைம் வந்தப்போ நான் வந்து டீ சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் அதுக்கு பதிலாக ஃபுல் மீல் சாப்பிட்டேன். பட் அதை வீடியோவில் கவர் பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ். சண்டே தான் வந்தோம், பட் அவ்வளோக்கு க்ரௌட் இல்லை. நைட் டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ரௌடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைன் கடையில் பார்க்கவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் லைட் வெளிச்சத்துக்கும் அதுக்கும் ஒரு நாள் வந்து நான் கீழேலாம் போயிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் லைன் கடையில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு நான் விளாக் எடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடை தேடிட்டு இருந்தோம். சரி, அப்படியே கூழாங்கல் ஆறு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டேட் மக்களுக்கு லீவு. அவங்க வெஜிடபிள் வாங்க, மீன் வாங்க, கறி வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தடவை அவ்வளோக்கும் கூட்டம் இல்லை நாங்கள் போனப்போ. இப்படி மற்ற டைம்லலாம் வந்திருந்தோம்னா வண்டி போகிறதுக்கே இடம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இல்லை இது பிடிக்கல அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறையிலேருந்து 3 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே பக்கம்தான். நீங்களாம் பிளான் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 டே 2 டே அந்த மாதிரி ட்ரிப்பு போக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் நின்று வந்துட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ ஹவுஸ்னு ஒரு பேக்கரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாங்கள் அங்கே போகலை. இன்னொரு டைம் அங்கேயும் போய் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ வந்த உடனே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைநார் பஸ்ஸு எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தம்பியை வச்சுட்டு சரியாக வீடியோ கேப்சர் பண்ணவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கூழாங்கல் ரிவர்லேயும் டூரிஸ்டெல்லாம் அவ்வளோ அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் இருந்தாங்க. ரிவரில் தண்ணியும் இல்லை. ரிவர்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எத்தனை வண்டி கார் எல்லாம் நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள். ஒரே ஜாலியாக கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வரும்போதே ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கையில் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. டூரிஸ்ட்டும் அளவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருந்தது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆறுக்கு கூழாங்கல் ஆறுன்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த ஆறு ஃபுல்லாக கூழாங்கல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு பேர் பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர். தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கிட்ஸு எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டல்னஸுமே இல்லாமல் தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் நின்று ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைய நிற்க வச்சு. தம்பி அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். தம்பியை காட்டி அவங்க அந்த பையன் பாரு எப்படி விளையாடிட்டுருக்கான் பாரு பாப்பா, ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு பாப்பான்னு. அந்த பாப்பா தண்ணி பக்கத்துலேயே வரமாட்டேன்ருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளால் பாருங்களேன் நல்லா ஜாலியாக தண்ணிக்குள்ளே விழுந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வாடான்னு கூப்பிடும்போது வரவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தான் பயமாக இருந்துச்சு, கல்லில் எங்கேயாவது ஸ்லிப்பாகி விழுந்துருவானோ, அடி எதுவும் பட்டுருமோன்னு. ஆனால் அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டிங்கன்னா வால்பாறையில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்கள் வந்த டைமில் டூரிஸ்ட்டும் அதிகமாக இல்லை, தண்ணியும் அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்து சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூழாங்கல் ரிவருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோலையார் டேம்லேருந்து வெள்ளமலை டனல் வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவருக்கு தண்ணி வருது. இந்த ரிவரோட வாட்டர் அப்படியே கீழே போய் ஆலியார் டேமில் கனெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆலியார் டேம் சுற்றி இருக்க நிறைய கிராமங்களுக்கு இந்த நீர்ப்பாசனம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆலியார் டேம் தண்ணியெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்கே. பட் எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, வீட்டுக்கு போனதும் சளி எதுவும் பிடிச்சிருமோ, தம்பிக்கு எதுவும் சளி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. அவன் எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கான் பாருங்களேன். ஆனால் நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஜாலியாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை விட்டு வாடா வாடான்னு சொன்னால் வரவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எவ்வளோ அழகழகாக கிளிப்பெல்லாம் ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கான் பாருங்களேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா வாடா போகலான்னு கூப்பிட்டே இருக்காரு, அவன் வரவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். கல் எடுத்து தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தான். பக்கத்தில் இருக்கவங்களாம் தம்பி பார்த்துட்டு டே வாண்டு பையன்ட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடுற தண்ணியில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு மீன் சிக்காது, பட் இருந்தாலுமே சும்மா ஒரு ட்ரை பண்ணி ஃபன் பண்ணிட்டு போகலான்னு தான் அவங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஒவ்வொரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் கூழாங்கல் ரிவருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த தடவை டூரிஸ்ட்டும் அவ்வளோக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கம்மியாக இருந்ததுனால ஆளுக்கு அவ்வளோக்கு வரலையாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நானும் நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் இந்த ஏரியாவை வீடியோ எடுத்து போடும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எடுத்து போடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தண்ணி இருக்காது, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சும்மா அங்கங்கே நின்று சின்ன சின்ன கிளிப் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவன் வரமாட்டேன், அம்மா இறக்கி விடுமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அம்மா அப்பா கூட இருந்துட்டு அப்படியே ரிட்டன் நம்ம கீழே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வால்பாறை வந்திருக்கீங்க, வால்பாறையில் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே அதிகமாக எந்த இடமும் போய் சுற்றி பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்கும், என்ன உங்கள் ஏரியாவில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆக மக்கள்லாம் நிறையா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தோமஸ் டேட்டா கடைன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுப்போம். இந்த டைம் அதில் வீடியோவில் காட்டலை, நான் நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அங்கே ட்ரெஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அப்படியே வண்டியை விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம குளிர் ஃப்ரெண்ட்ஸ். கை காலம் அப்படியே விரைச்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேரத்துலேயே கிளம்பிட்டோம், பட் இருந்தாலுமே ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பியை வச்சுட்டு தம்பிக்கு குல்லா போட்டு அவன் குல்லாவை கழட்டி வீச அப்படி இப்படின்ட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. கீழே வர பயங்கரமாக கால் வலி ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து வண்டியிலேயே சுற்றிட்டுருக்கோமோ, அதனால் உட்காரவே முடியலை. எங்கேயாவது வண்டி நிறுத்தி கொஞ்ச நேரம் நிற்கலான்னு பார்த்தா பாருங்களேன், இவ்வளோ குளிரில் எங்கே நம்ம நிறுத்தி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. வண்டி விட்றா கீழேயே போயிட்டு ஒரு டீயை குடித்து கொஞ்ச நேரம் ஆலியாரில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா கீழே ட்ராவல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கொஞ்சம் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். யானைக்கு இது வந்துச்சுன்னா தம்பியை வச்சுட்டு நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும். வைல்டு அனிமல் பிரச்சனைலாம் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்களாம் வந்தீங்கன்னா சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுங்கள், நல்ல ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு
நல்ல ட்ரிப் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கங்கே அப்படியே சுற்றி சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே அவ்வளோ கிளியராக வீடியோவே எடுக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.